ஜந்துக்கள் இங்கு உண்டு, பல கோடி வகைகள். ஜீவ ஜந்துக்கள் இங்கு உண்டு, உன் பாதத்தின் கீழ் எல்லாம் என்றாரே. உன்னை தானே அவர் மேன்மை என்றாரே. உன் பாதத்தின் கீழ் எல்லாம் என்றாரே. உன்னை தானே அவர் மேன்மை என்றாரே. கொஞ்சம் குறைய நீ தூதன், கொஞ்சம் குறைய நீ தூதன். தேவன் வந்து வாசம் பண்ணும் இடமே, உன்னுடைய உள்ளமதிதானே. தேவன் வந்து வாசம் பண்ணும் இடமே, உன்னுடைய உள்ளமதிதானே. இந்த காலை தியானத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். காலை எழுந்து நாம் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், முதலாவது நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. காலை எழுந்தவுடன் ஒருவேளை தீய பழக்கத்துக்கு நாம் அடிமையாக இருப்போமானால் அதை விட்டுவிட வேண்டும். காலையில எழுந்து சரீரத்தை கெடுக்கும் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், சரீரத்தை கெடுக்கும் போதை வஸ்துக்களாக இருக்கலாம், சரீரத்தை அசுத்தப்படுத்தும் வேற எந்த காரியமாக இருக்கலாம். அதை நாம் விட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தவருடைய வசனங்களை, வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்துல கைகளாலே கட்டப்பட்ட ஆலயங்கள் நிறைய இருக்குது. மேசன் கட்டியிருப்பாங்க, என்ஜினியர் அதை வடிவமைச்சிருப்பாங்க. அது அழகா கட்டப்பட்ட ஆலயங்களிலே அருவருப்புகள், அழகா பில்டிங் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே கர்த்தருக்கு விருப்பமுள்ள காரியங்கள் நடக்கிறதா என்றால் அதிலே நடக்காமல் போனதுனாலே தேவன் சொல்கிறார், என்னுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்றார். அதாவது நாம தான் அவர் வாசம் பண்ணுகின்ற ஆலயம். மனுஷனுடைய இந்த சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருவராலும் ஒரு பொழுதும் அதை வடிவமைக்க முடியாது. அதை வடிவமைத்தாலும் அதற்கு ஜீவன் கொடுக்க முடியாது. அதை வடிவமைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அதற்கு ஜீவன் கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார், அதுக்கு சுவாசம் கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவரை இந்த காலையில் நாம் சிந்திக்க வேண்டும். வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், நாம தேவனுடைய ஆலயமா இருக்கையில அதுல எத்தனை போதை வஸ்துக்கள் இந்த சரீரத்திலே போட்டு எத்தனை அருவருப்பான காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். ஒருவேளை இதற்குள்ளே பொறாமைகள், இதற்குள்ளே கெட்ட வார்த்தைகள், எத்தனையோ கேடான வார்த்தைகளை, மனுஷருக்கு அருவருப்பான வார்த்தைகளை இந்த சரீரத்திலே, இந்த நாட்களே நாம் பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் தங்குகின்ற ஒரு ஆலயமாக நம் சரீரத்தை பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், சொல்லுகிறார். ஏன்னா தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், தேவனுடைய ஆலயம், அவர் தங்குகின்ற ஆலயம் நாம் தான் என்று சொல்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு. Do you not know that you are the temple of God? ஒரு கொஸ்டின் மார்க் அங்க இருக்கு. அழகா அதுக்கு தொடர்ந்து 17வது வசனத்தை வாசிப்போமானால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற ஆலயம். மனுஷன் என்னென்ன பண்ணானா, எதையோ மாய்மாலமான காரியங்களை கல்லர் குகைகளாக ஆலயத்தை மாற்றினான். பில்டிங், கண் தோற்றத்துக்கு பார்க்கின்ற பில்டிங் ஒருவேளை அது மாற்றப்படும்.
அதை இடித்து வேற ஒரு பில்டிங் கட்டுவாங்க, அதை இடித்து வேற ஒரு பில்டிங் கட்டுவாங்க. ஜெனரேஷன் மாறி 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 வரும் பொழுது ஆலயனுடைய வடிவ தோற்றங்களும் மாறிவிடும். ஆனால் மாறாத ஒரு தோற்றம் நம் ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி ஒருவேளை சரீரத்துக்கு வேணா ஒருவேளை முடிவு இருக்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவுக்கு இந்த உலகத்துல முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீரத்துல வாழும் பொழுதே இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து, இதற்குள்ள வேசிதனம் இல்லாமல், இதற்குள்ளே அசுத்தம் இல்லாமல், இதற்குள்ளே கெட்ட வார்த்தை இல்லாமல், இதற்குள்ளே துர்குணங்கள் இல்லாமல், இதற்குள்ளே மற்ற கேடான சிந்தனைகள் இல்லாமல், மற்றவங்க அவங்க வாழ்ந்துட்டாங்க நாம எப்படி வாழறது, நம்மளை விட அவங்க உயர்ந்துட்டாங்க நாம எப்படி செய்யறதுன்ற பொறாமை குணம் நமக்குள்ளே இருக்குமானால் தயவு செய்ததை மாற்றிக்கொள்ளுங்கள். பொறாமை ஒருத்தரை அழித்து விடும். நமக்கு என்ன தெரியுமோ, நாம என்ன செய்யறோமோ அதை நம்ம சரியா செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஏன்னா இது அவர் தங்குகின்ற ஆலயம். இதுல ஒருவேளை துர்குணமா, பொறாமையா, வன்கண்ணா, அசிங்கமான கெட்ட வார்த்தைகளா, துர்குணத்தை இதுக்குள்ள வச்சுட்டு இருந்தா இதுல பிசாசினுடைய குடியிருப்பா இது மாறிடும். ஆனால் தேவன் சொல்ல நல்ல தேவன் வாசம் பண்ணுகின்ற அந்த இடம் எதுவென்றால் உங்களுடைய நல்ல ஆவி, ஆத்மா, சரீரம், உள்ளம். கைகளாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசமா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் மிக தெளிவா சொல்கிறது. இப்போ நம்ம ஏன் இந்த சரீரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்றா, அவர் வாசம் பண்ண விரும்புகின்ற ஒரு பரிசுத்தமான ஆலயம் இந்த சரீரம். இதை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு மனுஷன் நிச்சயமாக பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் வசனம் 7வது அதிகாரம் 48வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் மிக தெளிவா, மிக அழகா இந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் சொல்றாரு, ஆகிலும் உன்னதமானவர். பெரிய பெரிய கோபுரங்களை, பெரிய பெரிய ஆலயங்களை, பெரிய பெரிய டெம்பிள்ல கட்டுறாங்க. ஆனா கர்த்தர் எத்தனையோ உடைகளை அணிந்து கொண்டு, கிறிஸ்தவர்களாக இருந்தால் வெள்ளை உடை அணிந்து கொண்டு, ஒருவேளை மற்றவர்களாக இருக்கும் பொழுது காவி உடையோ அணிந்து கொண்டு, மற்றவர்களாக இருக்கும் பொழுது வேற விதமான உடைகளை அணிந்து கொண்டு ஒரு நல்ல பக்தியா நாம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், நல்ல விஷயம்தான். எல்லாருமே, எல்லா மதமும் ஒரு பரிசுத்தத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. தூய்மையாய் வாழ வேண்டும் என்று தான் சொல்கிறது. அப்படி நம் வாழும்பொழுது எவ்வளவோ பேர் இது மாதிரியான நல்ல வார்த்தைகளை கேட்கிறாங்க, நல்ல பரிசுத்தமா உடை அணிஞ்சிக்கிறாங்க. நீங்க காவி உடை அணிஞ்சிட்டு இருந்தாலும், ஒரு வெள்ளை உடையை அணிஞ்சிட்டு இருந்தாலும், வேற எந்த கலரை நம்ம ட்ரெஸ் போட்டாலும் நம்முடைய உள்ளம் அதை போல இருக்க வேண்டும் என்று எல்லாரும் வலியுறுத்துகிறார்கள். எல்லா மதத்திலும் அப்படியே விரும்புகிறார்கள். நாம பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகிலும் உன்னதமான கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் ஈரார் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவர் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள, ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேற அதாவது நிறைய இந்த மாதிரியான சடங்காச்சாரங்கள் நடக்குதுதான். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் எல்லா விதமான காரியங்களும் அருவருப்பான, கர்த்தரை அருவருக்கின்ற அருவருப்பான காரியங்கள் ஆலயத்துக்குள்ளே கூட நடைபெறுகிறது. இதை எல்லாவற்றையும் நாம் மாற்றி நாம தான் ஆலயம் அப்படின்ட்டு நாம திருந்தி கொள்ளும் பொழுது, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணி அவர் கிரியை செய்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியாய் இருக்கிறது. எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது, நீங்க தான் அவருடைய ஆலயம். உள்ளம் ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. பழைய புலவர்கள், பழைய முனிவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, உள்ளம் தான் ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலே எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் நீங்களே தேவனுடைய ஆலயம்
என்று சொல்லுகிறது. அதை நாம் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் வாழ நம்மை தூய்மைப்படுத்தி பாதுகாத்து நிலை நிறுத்துவாராக.